பிரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். சி.வி. சண்முகத்தை ரவுண்டு கட்டி அடிக்கும் எடப்பாடி பழனிசாமி. விழுப்புரம் மாவட்டத்தை கூண்டோடு நீக்கிய எடப்பாடி பழனிசாமி. சி.வி. சண்முக பேரை சொல்றியா, கட்சியிலிருந்து நீ இல்ல, அதிரடி காட்டும் இபிஎஸ். அதிமுகவை முழு கண்ட்ரோல்ல கொண்டு வரும் இபிஎஸ். நாளுக்கு நாள் சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வெளியேற்றம் படலமும் நடந்து கொண்டதா இருக்குது. அரசியல் களத்துல அதிமுக அப்படின்னாலே ஒரு பெரும் சோக கதை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதிமுகவில் அதிரடிகளுக்கும் திருப்பங்களுக்கும் பஞ்சமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தை கூண்டோட கலைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. சமீப காலமா சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி குரூப்ல இருந்து என்ன பண்ணாரு, விலகினார். அந்த 25 பேர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்களா, இதுல மூல காரணமா செயல்பட்டவர் சி.வி. சண்முகம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ அவர் தான் இந்த விஷயங்களை முன்னெடுத்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க அளவுக்கு வந்துட்டாரு. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமியை கட்சி விட்டே நீக்கிற அளவுக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் முயற்சித்தார் அப்படின்னு பேசப்படுது. ஸோ அதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி விச சி.வி. சண்முகம் அப்படின்னு ஒரு போர்க்குரல் அதிமுகவில் ஒழிச்சுட்டே தான் இருந்தது. இது தொடர்ச்சியா இருந்துட்டே தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா சி.வி. சண்முக டீம்ல இருந்த எஸ்.பி. வேலுமணி கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தாரு. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பு கிட்ட சி.வி. சண்முகத்தை நம்ம சேர்த்துக்கணும், எந்தவித நிபந்தனையும் இல்லாம நீங்க சேர்த்துக்கணும், அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கணும், இப்படி இப்படின்னு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவங்க எல்லாருமே விலகிட்டாரு. இன்னும் சொல்ல போனா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வீரமணி போன்றவர்கள் எல்லாரையுமே என்ன பண்ணிட்டாரு, ஒதுக்கி வச்சுட்டாரு. இன்னிய வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய பதவியை கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா சமீபத்துல எஸ்.பி. வேலுமணி, வீரமணி போன்றவர்கள்லாம் நீங்க கொடுத்த பதவி எங்களுக்கு தேவை கிடையாது, நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க ஒரு சாதாரண உறுப்பினராகவே அதிமுக தொண்டராகவே நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பி கூட எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரவே இல்லை. அதிரடியை தான் காட்டிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சி.வி. சண்முகம் அவர்கள் சமீபத்துல நான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா அப்படின்றத எடப்பாடியை சொல்லுங்க அப்படின்னு அவர் அதிரடியை காட்டினார். அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி முன் சி.வி. சண்முகம் அதிமுகவில் இருக்கிறாருன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. இன்னமும் இந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்காம தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாம் அதிமுகவில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு இந்த தரப்பும் சொல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பும் அதிரடியை அறிவிக்கல. இதனிடையில விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவியை அதிரடியா எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகத்திட்ட இருந்து என்ன பண்றாரு, அதிரடியா பறிக்கிறாரு. அந்த பொறுப்புல பசுபதியை என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி நியமிக்கிறார். பசுபதி அவர்களை நியமிச்ச பிறகு அந்த அதிமுக அலுவலகம், விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகம் யார் கண்ட்ரோல்ல போக போகுது அப்படின்ற ஒரு பேச்சுகள் தான் அடிபட்டு இருந்தது. இதுல சி.வி. சண்முகம் தரப்பினர் அந்த அதிமுக அலுவலகத்தை என்ன பண்ணாங்க, சீல் வச்சு சாவி அவங்களே என்ன பண்ணினா வச்சுட்டாங்க. ஸோ பசுபதி ஆளுகளும் போயிட்டு என்ன பண்றாங்க, சில பல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஒரு கட்டத்துல சி.வி. சண்முகம் தானாக முன் என்ன பண்றாரு, அலுவலக சாவியை என்ன பண்றாரு, ஒப்படைக்கிறார். ஸோ இது மூலியமாவதுன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவாரா, நாங்களே திருந்திட்டோனே, எங்களை நம்புங்கண்ணே, நாங்களே சாவியை கொடுக்குறோம் அப்படின்னு சி.வி. சண்முகம் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இறங்கி வரவே இல்லை. அதிரடியை காட்டுறதுல அது இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் புகஞ்சுக்கிட்டே இருக்குது. சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் 2 தரப்பினருக்கும் பிரச்சனைகள் வருது. அதாவது சி.வி. சண்முக தரப்பினருக்கும் பசுபதி தரப்பினருக்கும் பிரச்சனைகள் வருது. இதுல சி.வி. சண்முகம் தரப்பினர் பசுபதி தரப்பினரை பேச்சுவார்த்தையினால ரொம்ப அட்டாக் பண்றாங்க. அது கை கலப்பாவும் ஆகுது. இதனால கோபம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, இன்னைக்கு அதிரடியான உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இனிமேலிருந்து சி.வி. சண்முகம் தரப்பினர் விழுப்புரம் மாவட்டத்தில் என்னென்ன பதவிகள் இருக்கிறாங்களோ, பொருளாளர் பதவி, துணை செயலாளர் பதவி, இளைஞர் பாசறை பதவி, மகளிர் அணி பதவி, இப்படின்னு சி.வி. சண்முக தரப்பினர், அதாவது அவருடைய ஆதரவாளர்களா யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களை எல்லாரையுமே அந்த பொறுப்புல இருந்து அதிரடியா என்ன பண்ணியிருக்காரு, நீக்கி இருக்கிறாரு. விழுப்புரம் மாவட்டத்தை கூண்டோட சி.வி. சண்முக தரப்பினரை அப்படியே விலக்கி வச்சிருக்கிறார். இப்போ பசுபதி ஆட்கள் அந்தந்த பொறுப்புக்கு வருவாங்க அப்படின்னும் இங்க தகவல் சொல்லப்படுது. விஜய் தரப்பினருக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரவே இல்லை. சி.வி. சண்முகம் அவர்கள் எவ்வளவோ இதை முயற்சிந்திருக்காரு. அண்ணா நீங்க வாங்க,
நம்ம துணை முதலமைச்சர் பதவி வாங்கலாம், அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம், நீங்க வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு மட்டும் குடுங்க. மீதியெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட சி.வி. சண்முக தரப்பினர் இறங்கி வந்து கேட்டிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்து வரவே இல்ல. ஸோ இதனால கோபம் அடைந்த சி.வி. சண்முக தரப்பினர் 25 பேர் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு ஆதரவு குடுக்குறாங்க. அந்த ஆதரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியா என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாரு. இவங்கள வந்து என்ன பண்றாங்க, கொறடா உத்தரவு மீறி செயல்பட்டதுனால தகுதி நீக்கம் செய்யணும். அப்படின்னு ஒரு புகார சபாநாயகர் கிட்ட ஒரு புகார குடுக்குறாங்க. இது ரொம்ப தீவிரம் அடையுது. ஸோ இதனால பயந்து போன சி.வி. சண்முக தரப்பினர் இருக்கிறவங்க, நம்முடைய எம்.எல்.ஏ பதவியை ராஜினாமா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மள எம்.எல்.ஏ பதவி இல்லாம ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவாங்க. எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு பாதி பேர் என்ன பண்றாங்க, இந்த பக்கம் வராங்க. ஆனா சி.வி. சண்முகம் மட்டும் தான் அவர் வந்து என்ன பண்றாரு, வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல சி.வி. சண்முகம் பயங்கரமான ஒரு மாஸ்டர் மைண்ட் பிளான ஒண்ணு போடுறாரு. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கிறதுனால தானே இவ்வளவு ஆட்டம் ஆடுறாரு. ஏன் பொதுச் செயலாளர் பதவியை அவரை விட்டு நம்ம வந்து நீக்கிடக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஆக்குறதே நம்ம தான். அந்த பதவியில அவர் வச்சிருக்கிறதே நம்ம தான். அப்படி இருக்கிற டைம்ல ஏன் அவரை வந்து இந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிடக்கூடாது? அப்படின்ற ஒரு விஷயத்த சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கையில் எடுத்திருக்கிறார். சோ இதற்கான வேலைகளை சி.வி. சண்முக தரப்பினர் ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல போனா, எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஏன் பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னா, பொதுக்குழுவை கூட்டி ஒரு தீர்மானங்களை கொண்டு வந்துட்டா அதை செயல்படுத்தியே ஆகணும் அப்படின்றது தான் அதிமுகவுடைய விதியா இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளரா மாத்தணும், ஒரு தேர்தல் நடத்தணும், பொதுச் செயலாளர் மேல அதிருப்தியா இருக்கிறோம், அதனால எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா இருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா, அந்த தீர்மானத்துக்கு உட்பட்டு அங்க ஒரு தேர்தல் நடத்தணும், பொதுச் செயலாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்தணும். இதுல பலவிதமான வேலைகளை, உள்ளடி வேலைகளை சி.வி. சண்முகம் அவர்கள் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சோ இதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை இன்னைய வரைக்கும் கூட்டாம இருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமும் உண்மையா இருக்கு. ஒருவேளை பொதுக்குழுவை கூட்டி இவங்கள வந்து என்ன பண்ணலாம், எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு எஸ்.பி. வேலுமணி அவர்களை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் சி.வி. சண்முகம் அவர்கள் பிளான் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா இரட்டை தலைமை இருந்தது. ஓபிஎஸ், இபிஎஸ் இருந்தாங்களே. இதுல ஓபிஎஸ் வெளியே துரத்திட்டு இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆக்குறதுக்கு பின்னாடி மூளையா செயல்பட்டவர்கள் சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் தான். சோ அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் நம்ம பதவிக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு பொதுக்குழுவை இன்னி வரைக்கும் அவர் கூட்டாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சி.வி. சண்முக தரப்பினர் சொல்றாங்க. சோ இதுக்காக பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்றதுக்காக பொதுக்குழு உறுப்பினர்கள் 5 பேர்ல 2% கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா, அதுல 5 பங்குல 2 பங்கு கையெழுத்து போட்டு பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு பொதுச் செயலாளர்கிட்ட கொடுத்துட்டா கம்பல்சரி அவங்க கூட்டி தான் ஆகணும். ஒருவேளை அவர் கூட்டலனா நீதிமன்றத்தை நாடினாலும் நீதிமன்றத்தின் மூலமா பொதுக்குழுவை கூட்டி ஆகணும். இப்படின்ற பல சிக்கல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டது. சோ இதனால ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க. கையெழுத்தை வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி கோபம் அடைஞ்சு என்ன பண்றாரு, எல்லாருடைய பதவி நீக்கிறார். நீங்க மாவட்ட செயலாளரா இருந்தாதானே இதெல்லாம் செயல்படுவீங்க. மாவட்ட செயலாளரா இருந்தாதானே உங்களுக்கு இந்த அதிகாரம். அதனால நீங்க இது மட்டும் இந்த மாவட்ட செயலாளர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா பதவி என்ன பண்றாரு, அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறாரு. சோ இதனால பதறி போன இந்த டீம் என்ன பண்றாங்க, மாவட்ட செயலாளர் இல்லைன்னா எப்படிப்பா அப்படின்னு திரும்பவும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அந்த பதவிகளை நான் கொடுங்க அப்படின்னு சொன்னா இவர் பதவி கொடுக்க மாட்டேங்கிறார். ஏற்கனவே உங்ககிட்ட பதவி கொடுத்த போது எங்களுக்கு பெரிய ஆப்பா வச்சிங்க, இப்ப திரும்பவும் பதவி கொடுத்தனா இன்னும் பெரிய ஆப்பா வைக்க மாட்டீங்கன்னு நிச்சயம், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை கொடுக்காம மாவட்ட ரீதியா இல்லாம மாநில ரீதியா பதவி கொடுக்கிறாரு. இந்த பதவி பெரிய பதவியா இருந்தாலும் பவர் இல்லாத பதவி அப்படின்னு தான் சொல்லுவோம். மாநில துறை பொதுச் செயலாளர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இப்படின்ற பதவியை அவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆனா அந்த பதவியில அவங்க உடன்படவே கிடையாது. நாங்க மாவட்டத்துல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்க வந்து என்ன பண்றோம், குறுநில மன்னர்களா இருந்திருக்கோம். அப்படின் போது எங்களை மாநிலத்துக்கு எங்களுக்கு டம்மியான போஸ்டிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு போர்க்குடி தூக்கி எங்களுக்கு பதவி வேணா தூக்கி போட்டு என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. இப்போ சி.வி. சண்முகத்தை கட்சிக்குள்ள வச்சிருந்தாதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. அதாவது நானா வந்து துரத்த மாட்டேன், ஒன்னு நீங்களா போயிருங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற ரேஞ்சில எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே சி.வி. சண்முகம் இதனால ஒட்டாமே இருந்தாரு. நம்ம எதிர்த்துட்டோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒட்டுறதுன்ற பேச்சுக்கே வேண்டாம் அப்படின்னு சி.வி. சண்முகம் விலகியே நிக்கிறார். சோ இதனால உக்கிரம் அடைந்த எடப்பாடி பழனிசாமி இவர் கட்சிக்குள்ள இருந்தாதானே இவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பாரு, கட்சிக்குள்ள இருந்து இவரை வெளியே போட்டோம். ஏன்னா நாளை பின்ன வந்து என்ன சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமி, நான் ஒன்னும் துரத்துலையே, நான் ஒன்னும் அவங்கள வந்து போகணும்னு சொல்லியே, அவங்களா போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். சோ அதனால
சி.வி. சண்முகம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுங்க. இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்களை ரவுண்டு கட்டி அடிக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி முதன்மையான இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மாவட்டத்துல அவருடைய பவர் என்ன பண்ணாரு, பறிச்சாரு. அது மாத்திரம் இல்லாம மாவட்டத்துக்குள்ள அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சில பவர்ல இருந்தாங்க, ஒரு சில பொறுப்புகள் இருந்தாங்க. அவங்கள வச்சு கொண்டு மாவட்டத்துல பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஏன்னா பசுபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளராக இருக்கிறார். சோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு தான் பசுபதி அவர்களுக்கு ஃபுல் பவர் அங்க கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னமும் ஒரு சில பொறுப்புகள்லையும் ஒரு சில பவர்களையும் சி.வி. சண்முகம் ஆள்கள் தான் இருக்கிறாங்க. அவங்கள மீறி அவங்களால அரசியல் செய்ய முடியல. சி.வி. சண்முகத்தை மீறி பசுபதியால அரசியல் செய்ய முடிஞ்சுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ இதனால யோசிச்ச எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு மாஸ்டர் மைண்ட் பிளான் அப்படின்னா, சி.வி. சண்முக ஆதரவாளர்கள் எந்தெந்த பொறுப்புல இருக்கிறாங்களோ எல்லாரையும் தூக்குங்க. அவங்க ஒன்றிய செயலரா இருந்தாலும் சி.வி. சண்முக தரப்பினரா தூக்குங்க. சி.வி. சண்முக பேர் என் காதலியே விழக்கூடாது அப்படின்னு யாருன்னா சொல்லிக்கிட்டு வந்தானா உடனே பதவி பறிப்பு அப்படின்ற ரேஞ்சில் அதிரடியில எடப்பாடி பழனிசாமி இப்ப இறங்கி இருக்கிறாரு. விழுப்புரம் மாவட்டத்துல கூண்டோட என்ன பண்ணிருக்கிறாரு, பொருளாளர், இளைஞரணி பாசறை செயலாளர், துணை செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், இது மாதிரி எல்லா பதவியும் தூக்குங்க. யாருமே தெரியல. கிளை செயலாளரா தூக்கிடுங்க. அது சி.வி. சண்முக தரப்பினரா வேண்டாம், வேண்டவே வேண்டாம், புதுசா நம்மளுடைய ஆதரவாளரை போடுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு சி.வி. சண்முகத்தை விழுப்புரத்தை விட்டுட்டு அப்படி என்ன பண்ணும், அதிமுக விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு கலப்பிடுங்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இறங்கிட்டார் அப்படின்றது தான் நிதர்சனம் ஒண்ணுமே. ஸோ சி.வி. சண்முகம் அப்படின்ற பேரே அதிமுக வட்டாரத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்குனதுனால ஃபுல் வாஷ் அவுட் பண்றாரு. விழுப்புரம் மாவட்டத்தில் சி.வி. சண்முக தரப்பினர் கூண்டோட எல்லாருடைய பதவியும் பறிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த அதிரடிக்கான காரணம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அதிமுகவை முழு கண்ட்ரோல்ல எடப்பாடி பழனிசாமி கொண்டு வராருப்பா அப்படின்றது தான் இன்னைக்கு அதிமுக வட்டாரத்தில் பெரும் பேச்சா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.